தினமலர் அன்பான வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் பெற்றுத் தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிற செய்தி மிகப்பெரிய அளவில் பள்ளிக்கல்வித்துறையை அசைத்து பார்த்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு அரசினுடைய கல்வித்துறையை ஒரு பெரிய கேள்விக்குறியாகவும் மாற்றியிருக்கிறது. இதில் 200 கோடி அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. 100 கோடி ரூபாய் ஒரு தனிநபரை தனியார் பள்ளிகளுடைய கூட்டமைப்பினுடைய தலைவர் PT அரசகுமார் அப்படிங்கிறவர் 100 கோடி ரூபாய் மோசடி செய்திருக்கிறார் அனுமதி பெற்று தருவது தொடர்பாக அப்படிங்கிற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு. ஈசான் தான் இந்த விவாதத்தை நம்ம கட்டமைத்து இருக்கிறோம். இருநூறு கோடி மோசடி ஒவ்வொரு துறையிலும் ஒளிந்துள்ள பெருசாளி. ஈசார்ந்து 2 கருத்துரையாக நம்மோடு பங்கெடுத்திருக்கிறாங்க. ஒருவர் கல்வியாளர் கட்டுரையாளர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, அரசியல் விமர்சகர் திரு வெங்கடேசன். இருவரை வரவேற்கிறோம். வணக்கம் சார். நான் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சார்ட்ட துவங்கிடுறேன். இந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இது இப்போ ஒரு பெரிய விஷயமா நடந்துட்டு இருக்கு. இயல்பாகவே அனுமதிக்கு கொடுத்துருக்காங்க, ரினிவலுக்கு கொடுத்துருக்காங்க, நிரந்தர அனுமதி, கட்டண அனுமதி எல்லாமே கொடுத்துருக்காங்களே. இது எப்படி நடந்துச்சு? இப்போ எப்படி பிரேக் ஆகுது இது? சரி, இப்போது செய்திகளின் அடிப்படையில் நம்ம பேசுவோம் முதல்ல. ஏன்னா இது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. குற்றம் நிரூபிக்கப்படுமா என்ன அப்படிங்கலாம் தெரியல. ஆனால் வலுவான குற்றச்சாட்டுகளாகத்தான் செய்திகளிலிருந்து தெரிய வருகிறது. சரியா? தனிப்பட்ட முறையில் இன்னும் நமக்கு தெரியல. ஆனால் சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே மிகவும் மிகவும் விபரீதமானவை. என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் 2-3 காரணங்களுக்காக பணம் வசூலிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அது மிக முக்கியமானது தடையில்லா சான்றிதழ், NOC கொடுக்கறது, அப்புறம் தரம் உயர்த்துதல், அதற்கான ஒரு சான்றிதழ். அது இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி பிளானிங், அதெல்லாம் பில்டிங் பிளானிங், அதுக்கெல்லாம் இத்தனையும் சேர்ந்து ஒரு அமைப்பு செய்கிறது. ஆனால் அந்த அமைப்பு பதிவு செய்யப்படவே இல்லை. அது ஒரு அன்ரெகனைஸ்டு அசோசியேஷன். யோசிச்சு பாருங்கள், அப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது என்பது எல்லாருக்குமே தெரிந்திருக்கிறது. அது பரவலாக தெரிந்த ஒரு அமைப்பு. இப்போ யார் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறோ அவர் கூட அநேகமாக பரவலாக அறியப்பட்டவராக தான் இருந்திருக்கிறார். இந்த அளவுக்கு வெளிப்படையாக எல்லாரும் தெரிகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிற போது, அது சார்ந்த ஒரு நபர் இருக்கிற போது, அது எப்படி இந்த அளவுக்கு அரசுக்கு தெரியாமல் போனது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். சரிங்களா? மற்ற குற்றச்சாட்டுகள்லாம் விடுங்க. அது நமக்கு எப்படி நீதிமன்றம் இருக்கிறது, விசாரணை இருக்கிறது, நீதிமன்றம் இருக்கிறது, அதெல்லாம் இப்போ சென்னை சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் தான் எடுத்திருக்காங்க. இப்போது அந்த குற்றவியல் பிரிவு மிக நிச்சயமாக இதை தொடர்பான ஆவணங்கள் எல்லாம் சேகரிக்கும், சான்றுகள் எல்லாம் சேகரிக்கும், அதெல்லாம் வேறு. ஆனால் இத்தனை ஆண்டுகளாக இப்படி ஒரு அமைப்பு இயங்கி இருக்கிறது. அது அன்ரிஜிஸ்டர்டாகவே இருந்திருக்கிறது, பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பாகவே இருந்திருக்கிறது. அப்படிங்கிற போது அதன் மீது ஒரு கண் எப்போதுமே அரசுக்கு இருந்திருக்க வேண்டுமே. அது எப்படி இல்லாமல் போனதுங்கிற முதல்ல எனக்கு வந்திருக்கிற முதல் பெரிய சந்தேகம் அதுதான். நான் குற்றச்சாட்டுக்கெல்லாம் அப்புறம் போகிறேன்னா அது ஒன்று. அப்புறம் இரண்டாவது, இவ்வாறு நடந்து கொள்கிற ஒரு நபர் பரவலாக எல்லாரும் அறியப்பட்ட ஒரு நபராகவே இருந்திருக்கிறார். அது இரண்டாவது. அப்போது பொதுவாகவே நம்ம நாட்டில் எப்படி இருக்கும், அது குறிப்பாக தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னா, ஒருவர் பிரபலமாக இருக்கிறார், அதுவும் இந்த அரசுக்கு மிகவும் நெருக்கமானவராக இருக்கிறார் அப்படின்னா மிக நிச்சயமாக பரிந்துரைகளுக்கு மக்கள் வரத்தான் செய்வார்கள் இல்லையா? அப்போ அரசாங்கம் இன்னும் கண்காணிப்புடன் விழிப்புடன் இருந்திருக்க வேண்டுமா இல்லையா? அது ஏன் செய்யலை அப்படிங்கிறது. இரண்டாவது, இப்போது ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்கூல்ஸ் தான் இப்போ போய் கொடுத்துருக்காங்க இந்த கம்ப்ளைண்ட்டு. சரிங்களா? இந்த ஒரு கூட்டமைப்பு, ஃபெடரேஷனாக தமிழில் கூட்டமைப்பு தான். இந்த கூட்டமைப்புமே கூட இவர் மீது இதுவரை இதுக்கு முன்னதாக வேறு எதுவும் புகார் தந்திருக்கிறார்களா என்பது எனக்கு தெரியவில்லை. தந்திருந்தால் ஒரு வேளை அது மீது ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லைங்கிறதெல்லாம் ரொம்ப சீரியஸான கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? அது இல்லாமல் தான் நீங்கள் சொல்லக்கூடிய முறைகேடுகள், இது எல்லாமே செய்தித்துறையே என்று சொல்லி பணம் வாங்குகிறவர்கள் அப்படிங்கிற போது இதில் 2 பக்கமே நான் பார்க்குறேன். 2 பக்கமே. ஒரு பக்கம் பார்க்க போனால் அரசு ஏன் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லைங்கிற ஒரு கேள்வி வருகிறது. இரண்டாவது என்ன அப்படின்னா, இப்படியெல்லாம் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியம் இருக்குங்கிறது தனியார் பள்ளிகள் எப்படி நம்புகின்றன தான் புரியல. புரியுதுங்களா? இப்போது வேறு ஏதோ ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அமைப்பில் நம்ம போய் ஏதோ பண்ணணும் அப்படின்னா பரவாயில்ல. இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசில் இங்கே இருக்கக்கூடிய அவர்கள் இயங்குகிற கல்வித்துறையிலிருந்து ஒரு அனுமதி பெறுவதற்கு, கல்வித்துறை நேரடியாக அவர்கள் அணுகுவதற்கு என்ன பிரச்சனை இருந்திருக்குன்னு புரியல. அதெல்லாம் அநேகமாக கிரைம் பிரான்ச் அதெல்லாம் விசாரிக்கணும்னு தோணுது. ஏன் வேணும்? எதற்கு நமக்கு ஒரு இடைநபர் வேண்டும்? உங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு உங்களுக்கு தெரியும். 3வது ஒரு நபர் எதற்கு எனக்கு இல்லையா? அவரை நம்பி ஏன் பணம் தர வேண்டும்? அப்போ என்ன நடந்துகிட்ருக்கு? அப்போது இந்த அமைப்பு முறைக்குள்ளேயே ஏதேனும் ஒரு திட்டமிட்ட ஏதேனும் ஒரு இணை அமைப்பு இயங்கி வந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது எனக்கு. சரிங்களா? நான் எப்போ தனிநபருக்கு பிடிச்சி நான் பேசுவதே இல்லை. அது தனி. அது வந்து இணை அமைப்புன்னு எதை நீங்கள் மையப்படுத்துறீங்க? ஒரு இணை அமைப்பு இல்லாமல் எப்படி 200 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாய் போயிருக்கும்? அல்ல, அந்த இணை அமைப்புன்னு எதை சொல்கிறீங்க? அதுதான் இப்போ அந்த அன்ரிஜிஸ்டர்ட் அசோசியேஷன் சொல்லுவாங்க. அதுதான் இணை அமைப்பு. ஆமாம் ஆமாம். அது ஒன்று தான் யார் செயல்பட்டுருப்பாங்க. அதாவது இவ்வளவு கலெக்ட் பண்ணுறாங்க, 100 கோடி ரூபாய் ஒரு தனி அமைப்பு அதோட தலைவர் வாங்க முடியுதுன்னா யாருடைய பலத்தில், எப்படி நம்பி கொடுக்குறாங்க?
கொடுக்குறாங்க? அதுதான் இப்போ நானும் கேட்குறேன். கொடுக்குறவங்க வேற யாரோ ஒரு சாமானியன் வரங்க வச்சுங்களேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்ன ஒரு வேலை வாங்கி தரேன்னு சொல்றாரு. அத நம்பி ஒருத்தர் கொடுக்குறாரு அப்படின்னா, தன்னோட பிள்ளைக்கோ அல்லது பொண்ணுக்கோ உடனே வேலை வரும்னு ஒரு பெற்றோர் வந்து எதிர்பார்ப்பது இயல்பு தான். அதனால சரி ஏதோ ஒரு வேலை கிடைச்சா பரவாயில்ல, அப்படியே தனி மனிதன் கொண்டு போய் ஒருத்தர்ட்ட பணம் கொடுத்து ஏமாறுறதுங்கிறது வேற. ஆனா இது ஒரு அமைப்பு. அதுவும் ஒரு பள்ளி ஒரு ஒரு பள்ளிக்கூடம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இத்தனை பேருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பு. அவர்களே வந்து வேற ஒரு அமைப்புகள அங்கீகாரம் பெறாத, பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்புகிட்ட போயிட்டு, அவர்களிடம் பணம் கொடுத்து அவர்கள் மூலம் நமக்கு கிடைக்கும்னு எதிர்பார்ப்பது எந்த வகையிலே நியாயம்னு புரியல எனக்கு. சரிங்களா? 2ம் இருக்கு இல்லையா? இப்போ நல்லா படிச்சு ஒரு குறிப்பிட்ட அமைப்புக்குள்ள இருந்தா அது எப்படி செயல்படும் சரி, என்று இந்த தெரிந்து அமைப்பிட்ட ஒருத்தர்ட்ட மட்டும் காசு வந்துச்சா? அதுதானே தெரியல. அதான் இப்ப கிரைம் பிரான்ச் பார்க்க போகுது. அதனால குற்றவியல் பிரிவோட மிக முக்கியமான நோக்கமே அதுவா தானே இருக்கும். இத்துடன் நின்று விட்டதா? இவரையும் தாண்டி எங்கேயும் போய் கொண்டிருக்கிறதா? அப்படிங்களா இனிமேல் தானே இப்ப இந்த தெரியும். குற்றவியல் பிரிவினுடைய அம்சங்கிறது அவரோட நிக்குமா? இந்த காசு இன்னொருத்தர்ட்ட போச்சுதா? அதத்தான் அவர் குற்றவியல் பிரிவு எந்த பாடிக்கு போச்சுது? அதுதான் இப்ப பார்க்கும். அதுதானே இப்ப கிரைம் பிரான்ச்சோட முக்கியமான வேலையே அதுதானே இருக்கும். இப்போதைக்கு புகார் வந்திருக்கிறது. அவர் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன, செய்திகள் வந்திருக்கின்றன. இதன் மீது வரக்கூடிய விசாரணைகள்லாம் அப்படி தானே போகும். யார் தந்தார்கள்? எதற்காக தந்தார்கள்? யாருக்கு போக வேண்டியது? இதெல்லாம் தானே இருக்கு. அதிலே ஒரு செய்தி வந்திருக்கு. நான் செய்திகள் அடிப்படையில் மட்டும் தான் நான் பேசுறேன். செய்திகள்ல என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஒரு ஆங்கில செய்தித்தாள்ல என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, பணம் குடுத்துருக்காங்க. ஆனா, அவங்க பணம் குடுத்த மாரி இவரு அந்த வேலைய செஞ்சு முடிக்கலங்கிறனால தான் அவர் மேல புகார் வந்திருக்குங்கிற மாரி போட்டாங்க. அதுவே தப்பு தானே. ம். ஒரு வேளை எல்லாமே கரெக்ட்டா நடந்து முடிஞ்சதுன்னு வச்சுக்கங்களேன், அப்ப இந்த புகாரே வராம கூட போயிருக்கலாம்ல. அப்போ இதெல்லாம் ஒரு இன்னும் ஆழமான பல கேள்விகளை தந்து கொண்டே இருக்கின்றன. அந்த மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயம். நமக்கு எப்பவுமே தனிநபர் பற்றியோ, தனி அமைப்பு பற்றியோ நமக்கு மிகப்பெரிய கவலையே இல்லை. நம்முடைய கவலையெல்லாம் கல்வித்துறையை பற்றியது தான். இது மாதிரியாக இயங்குகிற ஒரு தனியார் பள்ளி எந்த அளவுக்கு மக்களுக்கோ அல்லது சமுதாயத்துக்கோ இல்ல மாணவர்களுக்கோ இப்ப சேவை செய்ய முடியும். இவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா, இது அந்த பள்ளிகளுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, இது குடுத்தா அப்ரூவல் கிடைக்கும் அப்படின்னு. அதுதான் அப்ப இப்ப மேல கேட்கிறேன். இடத்துல இருந்து இது தேவை அப்படின்னு ஏதாவது அனௌன்ஸ்மென்ட் வந்திருக்குமா? அனௌன்ஸ்மெண்ட்டுக்குன்னு வந்திருக்காது. ஆனால் இல்ல இன்டைரக்ட். தெரியப்படுத்தப்பட்டிருக்கும். இந்த அனௌன்ஸ்மென்ட்ங்கிறது டைரக்ட் இல்ல ஆமா, இன்டைரக்ட். தெரியப்படுத்தப்பட்டிருக்கும். இட் ஷுட் ஹேவ் பீன் கன்வேய்ட் ஆக்சுவலா. இல்லன்னா எப்படி தருவாங்க? இப்போ ஒருவரை நம்பி இந்த அளவுக்கு பணம் தர்றாங்க அப்படின்னா, ஏதோ ஒருத்தர் அதுக்கான ஒரு 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 சமிக்ஞை வந்திருக்கும்ல. ஒரு இண்டிகேஷன் வந்திருக்கும்ல. சரி, இப்போ அந்த நபர் வாங்கிட்டு இத செஞ்சு குடுக்கலையா? அப்படிதான் செய்திகள்ல வந்திருக்கிறது. நெறைய பேர்ட்ட வாங்கியிருக்காங்க. ஆனா நடக்கல எதுவுமே அப்படின்னு. தே ஹேவ் நாட் செக்யூர்ட் அப்படி தான் போட்டிருக்காங்க ஆங்கிலத்தில போடும்போது. சரிங்களா? யோ ஒரு என்ஓசியா இருந்திருக்கலாம். தடையில்லா சான்றிதழ் சொல்லக்கூடிய நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டா இருந்திருக்கலாம். அப்படி இல்லன்னா அப்கிரேடேஷனா இருந்திருக்கலாம். தகுதி நிலை உயர்வாக இருந்திருக்கலாம். இதற்கெல்லாம் குடுத்துருக்காங்க. ஆனா அவங்க அந்த பணம் குடுத்ததுக்கான அந்த பயன் அவங்களுக்கு கிடைக்கல. நான் சொல்றது செய்தித்தாள்கள் அடிப்படையில் தான். இனிமேல் தான் நம்ம அஃபிஷியல் எல்லாம் வரப்போகுது. இப்போதைக்கு செய்தித்தாள்கள் அடிப்படையில நம்ம பேசுறோம். அதில வரக்கூடிய செய்திகள்லாம் இப்படி தான் சொல்லுது. அதுவே நமக்கு அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. நீங்க கேட்ட அதே கேள்விய தான் நானும் இப்போ எல்லார் முன்னாலயும் நான் முன்வைக்கக்கூடியது தான். ஒரு தனி மனிதனாக இல்லாமல் ஒரு அமைப்பு, தனியார் பள்ளியில் நடத்தக்கூடிய அந்த நிர்வாகிகள் எப்படி ஒரு பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பின் மீது நம்பிக்கை வைத்திருப்பார்கள்? இவங்களுக்கு எது மாதிரியான சமிக்ஞை வந்தது? எது மாதிரி ஒரு இண்டிகேஷன் இவங்களுக்கு வந்தது? அதனால எப்படி இதெல்லாம் நடைபெற்றது அப்படிங்கிறது இனிமே தான் போக போக தெரியும்னு நினைக்கிறேன் நான். வெங்கடேஷ் சார், நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் இந்த இல்லை, சம்பவம்? 2 குமார்கள் சேர்ந்து போன ஆட்சியில் வந்து கல்வி தரத்தையும் கல்வியினுடைய செயல்பாட்டையும் கல்விக்கான கொடுக்குற அங்கீகாரத்தையும் சீரழிச்சிருக்காங்க. இது இது பூசி மொழி பேசுகிறதெல்லாம் தேவையில்லை. அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு தான் இது பண்ணுறாங்க. ஏன்னா இதை ரெண்டு குமார்னு கம்ப்ளைண்ட் சொல்றீங்க. இது கம்ப்ளைண்ட் கொடுத்தது தமிழ்நாடு தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பின் செயலாளர் இளங்கோவன் தான் கொடுத்துருக்காரு. பக்கத்து வீட்டுக்காரோ எழுத்து வீட்டுக்காரோ கொடுக்கல. அவங்க சங்கங்களுடைய செயலாளரே கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை போன வாட்டி அவங்க எடுத்து ஆக்ஷன் எடுக்கலை. போன வாட்டி நடந்த ஆட்சி அதற்கான கட்டமைப்பு இருந்தும் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கலை. இப்போ நம்ம இப்போ ஒருத்தரை பற்றி பேசுகிறோனோ அந்த 2 குமார்கள் புனிதரோ எல்லாம் எதுவுமே கிடையாது. 2013ஆம் ஆண்டு புதுக்கோட்டை ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்துக்கு அங்கீகாரம் வாங்கி தரேன்னு சொல்லி 13 லட்சம் அவர் மோசடி செய்தார்னு சொல்லி அவர் கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார். அரசகுமார் ம். திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார். மணப்பாறை இன்னும் சுற்றி இருக்க திருச்சி போன்ற இதிலெல்லாம் கல்வி சம்மந்தமான பல விஷயங்கள் பண்ணித்தரேன்னு சொல்லி செக் மோசடி விலை இதில் குண்டாஸ் போட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அவர். இதெல்லாம் நீங்கள் ஒரு புனிதர் மாதிரி காட்டக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் வரலாறு. 2013லேயும் அவர் திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார், குண்டாஸ்லேயும் அடைக்கப்பட்டார். அதற்கப்புறம் அவர் ஒரு கட்சியில் ஒரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய பேரவைன்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஏடிஎம்கே சப்போர்ட்டாக மாறுறாரு. அதற்கப்புறம் பாஜக வந்தார். பாஜகவில் ஒரு மாதத்துலேயே போயிட்டு மறுபடியும் போய் திமுகவில் போய் புதுக்கோட்டையில் ஒரு கல்யாணத்தில் பேசுகிறப்ப திமுக தலைவர் அன்றைக்கி இருந்த முதலமைச்சர் மிக அழகாக இருக்கிறீர்கள் நீங்களும் ஏதோ ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் பேசி பாஜகலேருந்து விலகிறேன்னு சொல்லிட்டு போய் சேர்ந்துட்டார். இது அவங்களுடைய வரலாறு.
அப்போ அவங்க போய் சேர்ந்த உடனே அவர் என்ன பண்ணுறாங்க, ஆஹா நமக்காக தானே இவருக்கு இந்த பதவி போயிடுச்சுன்னு சொல்லி திமுகவில் அவருக்கு பொறுப்பு கொடுத்து உட்காரப்ப அவருடைய மாவட்டத்தை சார்ந்த, ஏன்னா அவர் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் சரிங்களா, அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவம்பூர் அங்கேருந்து ரொம்ப கிட்ட, திருச்சியை தாண்டி திருவம்பூர் தாண்டி போனால் புதுக்கோட்டை வந்துடும். அந்த பார்க்குறப்ப மினிஸ்டரோட ஒரு லிங்க் ஆகிறாருன்னு சொல்லப்படுகிறது. யாருன்னா அன்றைக்கி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷோடைய அவர் லிங்க் ஆகிறான்னு சொல்லப்படுகிறது. பார்ட்டி ஃபண்டு அப்படின்றது எழுதப்படாத விதியாக இருந்துச்சு திமுகவில். இன்றைக்கி வந்து தாவேக்கா வந்து அது பொது வழியாக சட்டசபையிலே சொல்லிட்டாங்க. நான் சும்மா ஒருத்தர் மாதிரி குற்றம் சுமத்தல. எந்த டெண்டர் போனாலும் எந்த பணம் வாங்கினாலும் பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்குறப்ப கீழே இருக்க வாங்கி மேலே இருக்கவனுக்கு கொடுத்துட்டானா பார்ட்டி ஃப்ரெண்டு, கீழே இருக்க பண்ணுற அட்டூழியங்கள், துரோகங்கள், அவன் பண்ணுற ஊழல்கள், மக்களுக்கு எதிரான செயல் எதுவுமே மேலே இருக்கவன் கண்டுகொள்ள மாட்டான். கரெக்டாக? மேலே இருக்கவங்களுக்கு கைகள் சுத்தமாக இருந்தால் கீழே இருக்கவனு கேள்வி கேட்பான். ஏன் இது பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்குறீங்க, உங்களை யார் வாங்க சொன்னது, எதுக்கு தவறான கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க, அங்கீகாரம்லாம் நீங்கள் கொடுக்க முடியாதுன்னு பெரிய ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப, சார் நீங்கள் வாங்கி சார் நம்ம எலெக்ஷன் யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ என்னென்ன இதுக்கு வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க, நிரந்தரமாக அனுமதி கொடுங்க, அதெல்லாம் கொடுக்கவே முடியாது, நிரந்தர அனுமதி தரணும்னு வாங்குறாங்க, நில அதிவீடு பண்ணணும், கட்டிட அனுமதிக்கு வாங்குறாங்க, தடையில்லா சான்றிதழ் வாங்குறாங்க. இப்படி அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ, இப்போ வந்து ஒரு தனியார் பள்ளியில் போய் எனக்கு இது வேணும்னு கேட்டால் இல்லைனே கிடையாது. அதான் இல்லைங்க வாங்கிடலாம், நமக்கு தெரிஞ்சவர் தான் மினிஸ்டர், நமக்கு தெரிஞ்சவர் தான் அவங்க, நமக்கு தெரிஞ்சவர் தான் ஆஃபீஸர், வாங்குன்னு சொல்லிட்டு கூட யாருன்னா பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மாநில துணைத் தலைவர் இருந்த முத்துக்குமார் அவர்களின் கை சேர்ந்து கொண்டு 2 பேர் தான். அதனால தான் முன்னாடி பதிவில் நினைவிட்டு விரும்புகிறேன். முத்துக்குமாரும் அரசகுமாரும் 2 பேர் இணைந்து தான் இவ்வளோ பெரிய மோசடியில் வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. இப்போ முத்துக்குமாரை போலீஸார் நெருங்கி கொண்டிருக்கிறார், அவரையும் உள்ளே போய் வைக்கிறதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. அப்போ அரசகுமார் அவர்களை பற்றி சொன்ன வரலாறு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். அப்போ இவ்வளோ வரலாறையும் தெரிஞ்சிருந்து ஒரு கட்சி அவருக்கு வந்து ஒரு அடைக்கலம் கொடுத்தீங்கன்னா குண்டாஸ் போயிட்டு வந்திருக்கார், செக் மோசடியில் குண்டாஸ் போயிட்டு வந்திருக்கார், அவருக்கு ஒரு உயர் பதவி கொடுத்து கூட வச்சுருக்காங்கன்னா அந்த கட்சியும் சேர்ந்த அந்த அமைச்சருக்கோ அந்த கட்சியும் சேர்ந்த மற்றவர்களுக்கோ அது தொடர்பு இல்லை அப்படின்னு பூசி முழுக முடியாதுங்க. எப்படி முழுக முடியும்? இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு தானே வந்திருக்காரு. ஏதோ ஒன்று தெரியாமல் பண்ணிட்டேன், ஒரு தெரியாமல் ஒரு 5 கோடி வாங்கிட்டேன், என்னால் அப்ரூவல் வாங்க முடியல, பணத்தை திருப்பி தர முடியலன்னு சொல்லி நம்ம கடந்து போக முடியாது. 2013 வரலாறு இருக்கிறது. அப்போ என்னன்னா, இந்த தமிழ்நாடு தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய செயலாளர் இளங்கோவன் போராடிட்டு இருக்கார். கடந்த ஆட்சியில் இந்த மாதிரி ஃப்ராடு வேலை பண்ணுறாங்க, இந்த மாதிரி அனுமதி தரமாட்டேன்றாங்க, சுற்றி பணம் வாங்கிட்டு எனக்கு இங்கே நான் செயலாளராக இருக்கேன், எனக்கு பாதிப்பாக இருக்குன்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அது அவங்க மதிக்கவே இல்லை. இந்த ஆட்சி வந்தவொன்னே என்ன பண்ணுறாங்கன்னா, என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்கோ அதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி ஒரு பச்சை கொடி காட்டுறாங்க. இந்த ஆட்சி என்ன சொல்லுது, திமுகன்னு கிடையாது, யார் மேலே என்னென்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கோ, எந்தெந்த கம்ப்ளைண்ட்ஸ் பெண்டிங்ஸ் இருக்கோ அது மேலே ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்கிறப்ப தான் இப்போ மேலே லஞ்ச ஒழிப்புத்துறை போனாங்க, இப்போ இவர் அரசுகுமார் மேலே போயிருக்கு, இன்னும் யார் மாதிரி என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதற்கான துரிதிய வேலைகள் அவங்க பண்ணுறாங்க. அது ஜிகுன்னு இப்போ பண்ணுறாங்க. அது எந்த அளவு சக்ஸஸ் ஆகுமோ, இல்லாட்டி டிஎம்கே வந்து ஏடிஎம்கேரை அரெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொன்னதும், ஏடிஎம்கேக்காரன் டிஎம்கே நாங்கள் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்க சொன்னதும் 5 வருஷமாக போய் யாரையும் அரெஸ்ட் பண்ணது நம்ம பார்க்கல. அது மாதிரி இருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. இது தனிப்பட்ட கதை. இவர் வந்து ஒரு சட்டசபை உறுப்பினராக இருந்தால் கண்டிப்பாக இவர் வந்து இந்த இவ்வளோ வீரியமான ஆக்ஷன்லாம் இவர்கிட்ட போயிருக்காது. ஏன்னா அது ஒரு ஓட்டு. அப்போ அது மறைக்கப்பட்டிருக்கும். அவர் சட்டசபை உறுப்பினர் கிடையாது. அவர் வந்து ஒரு கட்சியினுடைய ஒரு மாநில துணைத் தலைவராகவோ, கொள்கை பொறுப்பு துணைத் தலைவராகவோ, ஏதோ ஒரு செயலாளரோ ஏதோ ஒன்று பொறுப்பில் இருக்கிறாரு. ப்ளஸ் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் யாருன்னா இதுக்கு சப்போர்ட்டாக எதிர்வினை ஆற்றுனாங்கனாலும் எதுவும் கிடையாது. ஏன்னா அந்த கட்சி எப்படின்னா சம்பாதிக்க வரைக்கும் தான் சம்பாதிக்கும். அது ஒரு பிரச்சனை வந்தால் கை கட்டுறோம். எனக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க, தனிநபர் வாங்கினவங்களுக்கு கட்சி அப்படிங்க பொறுப்பாகும், நாங்கள் அங்கே வாங்க சொன்னோம், நீங்கள் கரெக்டான பேப்பர்ஸை கொடுத்தா அனுமதி கிடைக்க போகுது. சார் இப்போ இந்த லைன் எங்கேயாவது கனெக்ட் ஆகுமா? இப்போ நீங்கள் பொன்குமார் சொல்கிறீங்க, அரசகுமார் சொல்கிறீங்க, இப்போ வாங்கினாங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு இடத்துல அடுத்த ஸ்டெப்பில் கனெக்ட் ஆகும்ல? இல்லை, முத்துக்குமார் அரசகுமார் 2 பேருமே மேலே கனெக்ட் ஆகாமல் வாங்க முடியாதுங்க. நீங்கள் ₹1 ₹2 வாங்கலைங்க, கோடிக்கணக்காக வாங்குறீங்க. நீங்கள் ஒரு பள்ளிக்கூடம், நீங்கள் ஒருத்தர் வந்து ஒரு கண்டக்டர் வேலைக்கு ஒருத்தன் பணம் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 லட்சம் கொடுக்குறான்னா அவன் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரையோ ஒரு அமைச்சரையோ எதிர்த்து போராட முடியாத வலிமை அவன்கிட்ட இருக்காது. ஏன்னா அவ்வளோ வலிமை அவன்கிட்ட இருக்காது. ஏன்னா அவனுங்க வந்து ஒரு 5 லட்சம் ஒருத்தனா இவன் 50 கோடி ஒருத்தா இருப்பான், அவன்கிட்ட அதிகாரம் இருக்கும், அவன்கிட்ட போய் கேட்க முடியாது, எப்படின்னா கொடுத்துருங்க எனக்கு கஷ்டமாக இருக்குங்க, இந்த மாதிரி டோனில் தான் பண்ண முடியும் தவிர அதிகபட்சம் போனால் கேஸ் கொடுப்பான், அவ்வளோதான். ஆனால் தனியார் பள்ளிகள்ன்றது எவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பித்த பள்ளிகள், கோடிக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்க. ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறது சும்மாவா? அந்த ஸ்கூல் பில்டிங் என்ன, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய பணம் கொடுக்குறதுனா, போக்குவரத்து என்ன, லொட்டு லோசுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது பல கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு.
அந்த பல கோடி இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஆளே வந்து அங்கே போயிட்டு எங்களுக்கு அனுமதி தரல, பணத்தை கொடுத்து நாங்கள் ஏமாந்துட்டு இருக்கோம், 100 கோடி வரையும் நடந்திருக்கு, 200 கோடி வரையும் போதுன்னு சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல பணத்தை விட அதிகாரம் தான் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. எப்படின்னா, நீ என்ன 100 கோடி ஒருத்தரில் ஸ்கூல் வச்சுருக்க, நீ வந்து 5 கோடி ஒருத்தரில் பிளான்ஸோட அப்ரூவல் கேட்குறல்ல, இதை நீ வந்து எனக்கு ப்ரெஷர் பண்ணி எங்களுக்கு எதனா நீ குடைச்சல் குத்தினா இந்த அப்ரூவலையும் நாங்கள் கேன்சல் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவான் அவன்? சரி இருக்கிற வரையும் இருக்கட்டும், 5 கோடி மொய் எழுதுன மாதிரி இருக்கட்டும், வச்சுக்க போய் தொலையான்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஏன் அப்படின்னா, அவன் தொடர்ந்து பள்ளிக்கூடங்கள் நடத்தணும், பள்ளிக்கூடத்தை பற்றி சர்ச்சையாகக்கூடாது. திடீர்னு ஒரு கேஸை போட்டு நீங்கள் வந்து ஏதோ ஒரு தவறுதலாக ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு இன்னிலேருந்து ஸ்டாப் பண்ணுறோம், அங்கீகாரத்தை ரத்து பண்ணுறோன்னு சொன்னால் அது பெரிய ப்ராசஸ்ஸு. திட்ட அனுமதி வேணுன்னா திட்ட அனுமதி கிடைத்தாதான் நீ வங்கியில் லோனே பெற முடியும். இன்றைக்கி இப்போ பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறவங்களாம் சொந்த பணத்தை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்த வாங்குறாங்க, லீஸுக்கு வாங்குறாங்க, லோனை போடுறாங்க, என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அதை வச்சு கட்டுறாங்க, பில்டிங் பாட்டு கட்டிகிட்டு இருக்கு, அட்மிஷன் பாட்டு நடந்துட்டு இருக்கு, அது பாட்டு போயிட்டு இருக்குதுல்ல, அந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகும்ல. அப்போ நீங்கள் பணம் வாங்கினவரை விட பணம் கொடுத்தவர்கள் பலம் பொருந்தியவர்கள், ஆனால் அதிகாரமற்றவர்கள், பணத்தில் பணம் புரிந்தவர்கள். இன்றைக்கி அரசு மாட்ட ஒரு 100 கோடி வாங்கியிருக்காங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தை வச்சுருக்கோம், அதுக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குரூப் ஆஃப் நீ குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் எவ்வளோ இருக்கு? இல்லை, அது குறித்து எதுவுமே வாய் திறக்கலையே சார். அரசகுமார்ட்ட கொடுத்தோம், எதுக்காக கொடுத்தோம், யாருக்கு கொடுக்கறது கொடுத்தோம் அப்படிங்கிறதெல்லாம் வரலையே. நல்லா தெரிஞ்சுங்க. இந்த தாவேக ஆட்சி வந்தோன்னா 2 நாளில் ராஜ்மோகன் என்ன சொல்கிறாருன்னா, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கோ மற்ற ஸ்கூலுக்கெலாம் வந்து யார் யார் அப்ரூவல் கேட்டாங்களோ தனியார் பள்ளி இருக்குது, அதை ஒரே லெட்டர் பேட்டில் ஒரே சேங்ஷனில் எல்லாருக்கும் சேங்ஷன் பண்ணி கொடுத்துட்டோம். ஓப்பன் டு கிளாட் அடிக்கிறார், எல்லாத்துக்கும் நாங்கள் முடிச்சிட்டோம், எதுவுமே பெண்டிங்ஸ் இல்லை அப்படின்றார். அப்போ இவங்க வந்து ஒரு விஷயத்தை கேட்குறாங்க, ஒரு 5 கோடி ரூபாயோ 10 கோடி ரூபாயோ ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா அந்த விஷயமே தப்பான விஷயமா தாங்க இருக்கும். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பில்டிங் இருக்குன்னா அந்த பில்டிங்க்கு வந்து 3 ஃப்ளோர் தான் அப்ரூவல் வச்சுக்கோங்க. தலைவரை ஒரு 6 ஃப்ளோர் வரைக்கும் கட்டிக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதாங்க 6 ஃப்ளோர் வரைக்கும் கட்டுறது தான் அப்ரூவல் கிடையாது, அது அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்னது? கண்டு காணாமல் இருங்க. இப்போ இன்ஸ்பெக்ஷன் வரப்போ இது 3 ஃப்ளோர் தான் எழுதிக்கங்க, இன்ஸ்பெக்ஷன் வரப்போ இது கரெக்டாக இருக்குன்னு எழுதிக்கங்க, இன்ஸ்பெக்ஷன் வரப்போ இங்கே டாய்லெட் அழகாக பராமரிக்கப்படுன்னு எழுதிக்கங்க, இன்ஸ்பெக்ஷன் வரப்போ இங்கே வந்து வண்டி வாகனம் கரெக்டாக வந்து செக் செய்யப்படுகிறது, பள்ளிக்கூடத்து உடற்பயிற்சி ஆசிரியர் இருக்கார், உடற்பயிற்சி கூட இருக்குது, பள்ளிக்கூடம் சரியாக செயல்படுகிறது, முதலுதவிக்கு டாக்டர் இருக்கிறாருன்னு எல்லாமே ஒரு. இப்போ இன்ஸ்பெக்ஷன் எதுவும் பண்ணாமலேயே தாவேக அரசு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அது இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது அப்ரூவல் கொடுத்ததுன்றது எல்லாத்துக்கும் கொடுத்தாங்களா, இல்லை இவங்க லஞ்சம் கொடுக்க வேண்டிய தேவைன்றது ஒரு பக்கம். நான் சொல்கிறது இப்போ ஒரு பாயிண்ட். இப்போ அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணாமல் அப்ரூவல் கொடுக்கறதுக்கு ஏதோ கையூட்டு கொடுத்தார்கள் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். அப்ப இந்த அரசு எதுவுமே செய்யாங்க. அதுவும் இருக்கலாம்னு சொல்றேங்க. சில பேர் வந்து முடிச்சிடறேன் இல்லை, சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லீகலாகவே கரெக்டாக இருக்குன்னு கொடுத்தாலும் அவர் அது வந்து இல்லீகல் பண்ணுவாங்க. இது குறையா இருக்குது, இது கரையாக இருக்குது, அப்போ என்னடா நடக்க போகுது, ஏன்னா அவங்களுக்கு டைம் ஷெட்யூல்குள்ளே அது முடிச்சாகணும். அப்போ சார் கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்க, சரி கொடுப்பா அப்படின்றதும் இருக்கலாம். இது வந்து உள்ளே இறங்கி நம்ம பார்க்க போகிறதில்ல. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, பணத்தை இவர்கள் வாங்கியிருக்கிறார்கள், அதுலேயும் வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு குறிப்பிட்ட ஃபண்டு அந்த கட்சியினுடைய தலைமைக்கு போயிருக்கிறது. இவர்கள் பணத்தை வாங்கி ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்ன்றது அந்த கட்சிக்கு தெரியவில்லைன்னு சொல்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். இதில் 2-3 விஷயங்களை சொல்லணும்னு பார்க்குறேன். ஒன்று, இப்போது புதிதாக வந்திருக்கிற இந்த அரசு திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு மிக நிச்சயமாக ஊழலுக்கு எதிராக இருக்கிறதுங்கிறத நான் நம்புகிறேன் தனிப்பட்ட முறையில். அவள் ஊழலுக்கு இடம் தரக்கூடாதுங்கிறதுல மிக உறுதியாக இருப்பதாக தெரிகிறது. ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் எங்கேயெல்லாம் இருக்கிறதோ அதன் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது உறுதியாக இருக்கிறது நான் முழுக்க நம்புகிறேன். அந்த விஷயத்தில் எனக்கு ஒரு முழு நம்பிக்கை இருக்குது இந்த அரசின் மீது. அது ஒன்று. அப்புறம் 2வது, நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்த தொடர்பு இருக்குமா அப்படின்னு. இதை நிரூபிக்கிறது ஒன்றும் கஷ்டமே இல்லை. என்ன, இப்போதைக்கு ஒரு 200 கோடி ரூபாய் வரையில் ஏமாற்றி இருக்கிறான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ ஏமாற்றாமல் பணம் வாங்கி செய்து கொடுத்தது எத்தனை இருக்கும்? அது ஒரு முறை திரும்பி பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது உண்மையிலே தரப்பட்டிருக்கிறதா, முறைகேடாக தரப்பட்டிருக்கிறதா தெரிஞ்சு போயிடும். அதான் அநேகமாக கிரைம் பிரான்ச் உள்ள அப்படி தான் போகும்னு நினைக்கிறேன். இவர் மூலம் இவரிடம் பணம் தந்து அவர் மூலம் யாருக்கெல்லாம் நல்ல தடையில்லா சான்று வழங்கப்பட்டதோ இல்லை பிற சான்றுகள் வழங்கப்பட்டன, அது சரியாக முறையாக வழங்கப்பட்டிருக்கலாமான்னு பார்த்தாலே அது தெரிஞ்சிடும். சரிங்களா? அது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. அதே அப்படி தான் பார்ப்பாங்க. சரிங்களா? இப்போ நிலுவையில் இருக்கிறவர்கள் தான் தமக்கு எதெல்லாம் கிடைக்கவில்லைன்னு சொல்லிக்கொண்டாரோ அவர்கள் மட்டுமே இல்லை. அதில் ஏற்கனவே கொடுத்து வாங்கியிருப்பாங்கல்ல, தடையில்லா சான்றிதழ் வாங்கியிருப்பாங்க, அப்படி இல்லை தர உயர்வு வாங்கியிருப்பாங்க. வாங்கிறவங்க உண்மையிலேயே முறைப்படி வழங்கப்பட்டிருக்கிறதா இல்லையான்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அது ஒன்றும் கஷ்டமே இல்லை. இப்போ அவர்களுக்கெல்லாம் தான் இப்போ பிரச்சனை. மிக நிச்சயமாக அவங்கெல்லாம் விசாரணை நிலையத்தில் கொண்டு வரப்படுவார்கள் நான் நம்புகிறேன். அப்போ தான் விசாரணை முறையாக நடைபெறும். அப்போ தெரிஞ்சு போயிடும் இது பணம் கொடுத்து தான் வாங்கியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். அப்புறம் 3வது மிக முக்கியமானது, இந்த ஃபெடரேஷன் ஏன் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது அப்படின்னா, அது பிள்ளைங்கிற நோக்கம் மிக உயரிய ஒரு நோக்கம். என்னென்னா, இவர் தனிநபராக இது வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இவர் ஒரு அமைப்பு என்று வைத்துக்கொண்டு, தனியார் பள்ளி அமைப்பு என்று ஒன்று வைத்துக்கொண்டு அசோசியேஷன் வச்சுக்கிட்டு அது மூலம் வாங்கினாங்கன்னா ஃபெடரேஷனுடைய அந்த இமேஜ் கெட்டு போகுது இல்லை? ஏன்னா இது கூட்டமைப்பு. இது
அப்போது கூட்டமைப்புக்கும் அது ஒரு அவருடைய நற்பெயரை கலங்க வைக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அதனால தான் அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. அவர் தனிநபராக செய்திருந்தாங்க வச்சுங்களேன், அப்போ இந்த கூட்டமைப்புள்ளே வந்திருக்காது. கூட்டமைப்புள்ளே ஒரு காரணமே என்னென்னா, பதிவு செய்யப்படாமல் ஏறத்தாழ இதே மாதிரியான பெயரை வைத்துக்கொண்டு ஒரு சங்கம் அமைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த அமைப்பு செயல்பட அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதே பெரிய தப்பு இல்லை. அதை தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் நான். பதிவு செய்யாமல் இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது. ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட முறையாக இயங்குகிற ஒரு அமைப்பு இருக்கிறது. ஃபெடரேஷன். இப்போது இது மாதிரியான முறையாக இயங்குகிற அமைப்புகளாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாயம் என்ன அப்படின்னு கேட்டால், யாரையாரும் இது மாதிரி முறைகேடாக ஏதோ ஒன்று வேணும்னு கேட்டால் அவங்க எடுத்த உடனே முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் ஃபெடரேஷன் ஒரு உறுப்பினராக இருக்கார். ஃபெடரேஷன் போய் கேட்டால் அவங்க இதெல்லாம் பண்ண முடியாதுங்க, நீங்கள் நேரடியாக நீங்கள் கல்வித்துறையை பாருங்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. எந்த ஒரு முறையாக அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பும் அப்படி தான் சொல்லும். அதனால தான் அவங்க இதை விட்டுட்டு வேறு அமைப்புக்கு போகிறாங்க. எஸ், புரிஞ்சுங்களா? அப்போது ஃபெடரேஷனுடைய இங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா, அவங்களோட கிரெடிபிலிட்டியே வந்து இட் இஸ் அட் ஸ்டேக். கிரெடிபிலிட்டினா அவங்களால கிடையாது. அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க. ஃபெடரேஷன் மேலே நம்ம நிறைய கொஸ்டின் எழுப்பிட்டோம் சார். அடுத்து பள்ளிக்கல்வித்துறை. இது நம்ம ஒரு நபர்னு இல்லை, ஒட்டுமொத்தமான பள்ளிக்கல்வித்துறை. அதனுடைய செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரியிலேருந்து மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள்லேருந்து எல்லாருமே இதுக்குள்ள லாக் ஆகுறாங்க. ஆமாம், நிச்சயமா. ஏன்னா அது வந்து அப்போ இது ஒரு அரசகுமார் அப்படிங்கிற நபரோட நிற்கிறது இல்லை, அனுமதி கொடுக்கறது கூடாது. நிற்கக்கூடாதுங்கிறேன் நான். நிற்கிறது இல்லைங்கிறது இல்லை, அப்படி நிற்கக்கூடாது. சரி, இதில் யாரெல்லாம் ஆன்சரபிள் பொசிஷனில் இருக்காங்க? எல்லாரும் ரைட் அப் டு எஜுகேஷன் மினிஸ்டர் அப்போ இருந்து அவங்க வரைக்கும் யாரெல்லாம் அந்த அனுமதி தருவதற்கான அந்த உரிமை வந்து அதிகாரம் வைத்திருந்தார்களோ அவங்க அத்தனை பேரும் விசாரணை வளையத்தில் வந்து தான் ஆகணும். அது கல்வி அமைச்சராக இருக்கலாம், அல்லது கல்வித்துறை செயலாளராக இருக்கலாம், அல்லது கல்வித்துறை இணைச் செயலராக இருக்கலாம், எல்லோரும் தான். அது வந்து எஜுகேஷன் மினிஸ்டரோ இல்லை எஜுகேஷன் செக்ரட்டரியோ, எஜுகேஷன் ஜாயின்ட் செக்ரட்டரியோ இல்லை அண்டர் செக்ரட்டரியோ, அங்கே இருக்கிற அலுவலரோ, நீங்கள் சொல்கிற மாதிரி மாவட்ட கல்வி அலுவலரோ யாராக இருந்தாலுமே இந்த ப்ராசஸில் யாரெல்லாம் இருக்காங்களோ அத்தனை பேர் தான் வருவாங்க. இவர்கள் அத்தனை பேர் முறைகள் ஈடுபட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் விசாரணை வளையத்துக்குள்ளே இவங்கெல்லாம் வருவாங்க. இவங்க எல்லாரும் இப்போ சிக்கலை மாட்டிக்க வேண்டியது ஒரு சூழல் இப்போ ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்போது ஒன்று யாரெல்லாம் பணம் கொடுத்திருக்கிறார்கள் இதுவரையில் வரவில்லை அப்படிங்கிறது ஒன்று. யாரெல்லாம் ஏற்கனவே பணம் கொடுத்து அனுமதி பெற்றிருக்கிறார்கள் இருக்குல்ல, அங்கே தான் நீங்கள் சொன்ன அந்த தொடர்புலாம் அப்போ தான் வெளியே வரும். நமக்கு நல்லாவே தெரியுது, பிளாட்டண்ட்டாக தெரியுது, இதெல்லாம் வயலேட் பண்ணியிருக்காங்க, இந்த விதிகள்லாம் பின்பற்றப்படவில்லை என்று தெரிகிறது. ஆனாலும் அனுமதி வாங்கப்பட்டிருக்கிறது, தக்க சான்று வாங்கப்பட்டிருக்கிறதுனா போதுமே, அப்போவே தெரிஞ்சு போயிடும்ல. அப்போ யார் அனுமதி கொடுத்தாங்க? அப்போ அவர் பிடிச்சா தெரிஞ்சிடும்ல. அதுக்கப்புறம் அவர் சொல்லி தான் நான் பண்ணேன் அப்படி இல்லை அப்படி சொல்கிறாரா இல்லையாங்கலாம் வேறு விஷயம். ஆனால் நிச்சயமாக இதோடு நின்று விடாது. அதனால் என்னை பொறுத்தவரையில் இந்த கல்வித்துறை நடந்த முறைகேடுகளோ ஊழலையும் விசாரணை செய்வதில் பெரிய சிக்கல் இருக்காது. ஏன்னா அது ஒரு ப்ராசஸ் இருக்குது. இவங்கள்ட்ட தான் கொடுத்துருப்பாங்க, அவங்க தான் சான்றிதழ் கொடுத்துருப்பாங்க, அந்த சான்றிதழ் முறையாக தேவைப்பட்டிருக்கிறதா அப்படின்னா, ஒருவேளை எல்லாமே முறையாக இருந்து சான்றிதழ் வழங்குவதற்கு அவர்கள் பணம் வாங்கியிருந்தாங்க வச்சுக்கலாம், அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் முறையற்ற வழியில் இவர்கள் சான்றிதழ் பெற்றிருக்கிறார்கள் ஒரே ஒரு கேஸில் ப்ரூவ் ஆச்சுன்னா கூட அப்படி அடுத்தது போயிட்டே இருக்கும். எல்லாம் முறையாக இருக்குதுன்னா ஏன் பணமே கொடுக்கணும்? தாமதமின்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக கொடுத்துருந்தாங்க வச்சுங்களேன், அப்போ அதை நிரூபிக்க முடியாது. ஆனால் எல்லா விதத்திலுமே விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை, ஆனாலும் இவர்கள் சான்று வழங்கப்பட்டிருக்கிறங்க ஒரு கேஸ் வந்து வச்சுங்களேன், அப்போ நிச்சயமாக மாட்டத்தானே செய்வாங்க. அதனால் அப்படி தான் வர முடியும். முதல்ல இந்த முறைகேடு நிரூபிக்கப்பட வேண்டும். இந்த முறைகேடு நிரூபிக்கப்பட்டால் அடுத்த கட்டத்துக்கு அது செல்லும். அது தனி. அது இல்லாமல் ஏற்கனவே பல பேர் விட பணம் கொடுத்துருக்காங்க, இவர் ஏமாற்றிருக்காருன்னு இல்லையா, இந்த கேஸு தனி. அப்போது 2 கோணங்களையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த பதிவு பெறாத அமைப்பு செயல்பட்டிருக்கிறது, அவருடைய செயலாளர் ஒருவர் இருக்கிறார், பணம் வாங்கியிருக்கார் அப்படின்னா அந்த குற்றச்சாட்டுங்கிறது ஒரு பண மோசடி வழக்கு. ஆனால் கல்வித்துறையில் இது மாதிரி ஊழல் நடந்துகிட்டு அப்படின்னா ஒவ்வொரு கேஸாக எடுத்து அது ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை, சரிங்களா? என்னெல்லாம் சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது கடந்த 5 ஆண்டுகளில் சுமார் அப்படின்னா, தனிப்பட்டமே நான் சொல்கிறேன், கடந்த ஆட்சியில் வந்து ஊழல்ங்கிறது மிக நிச்சயமாக இருந்தது. அது இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, அவங்களே சொல்கிறது இல்லை, சரிங்களா? அந்த சினிமா டைலாக் வரும்ல, இது சட்னி சொன்னால் இட்லி கூட நம்ப ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவங்களே கூட நம்ப மாட்டாங்க அதெல்லாம், சரிங்களா? மிக நிச்சயமாக ஊழல் நடந்திருக்குது. அத்தனை பேர் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். நாமே கேள்வி கேட்டிருக்கோம். ஊழல் இல்லாத அரசுன்னு சொல்லலை, அவங்களே ஒத்துக்கலையே. ஏன் நடவடிக்கை தானே கேட்குறாங்க. இது பழிவாங்கும் நடவடிக்கை, அரசியல் நடவடிக்கை, ஏன் இந்த நடவடிக்கை, இதெல்லாம் தான் சொல்கிறாங்க தவிர்த்து அதெல்லாம் இல்லை, நாங்கள் வந்து அதெல்லாம் பண்ணவே இல்லை, கரைபடாத கரங்கள், ஊழலே இல்லை, எல்லாம் வெளிப்படையாக நடந்தது சொல்லவே இல்லையே. அப்படி எப்போது நீங்கள் வந்து தமிழ்நாடு பாலநூல் கழகத்தில் வேறு எந்த ஒரு தகுதியுமே இல்லாமல் திமுக இருக்கக்கூடிய ஒரு பிரபல பேச்சாளருங்கிற ஒரே காரணத்துக்காக கொண்டு வந்து போடுறாங்கல்ல, அதுக்கு முன்னால் என்ன நோக்கம் இருக்க முடியும்? எனக்கு சிறந்த தரமான பாடநூல் வரணும்னு இருக்கும், அந்த நோக்கம் இல்லை. ஏதோ விதத்தில் திருப்திப்படுத்தணும். கலைஞரை பற்றி போடுறாங்க சார், அதான் சார் அது திருப்தி. புரியுங்களா? வேறு என்ன இருக்குது அவருக்கு? வேறு என்ன தகுதி இருந்தது அவருக்கு? ஒரு 4ஆம் தர பேச்சாளரை கொண்டு வந்து பாடநூல் கழகத்தில் தலைவராக அவங்களால போட முடியும்னா அது பின்னால் என்ன இருக்க முடியும்? நோக்கம் வேறு என்ன இருக்க முடியும்? அதுவே தெரியுது இல்லை. அதுதான் எல்லாமே.
அப்போது அவங்களுடைய கிரெடென்ஷியல்ஸே பார்த்தா அப்படி தான் இருந்திருக்கிறது. முந்தைய ஆட்சியுடைய கிரெடென்ஷியல்ஸ் இது அரசியலுக்குள்ளே போகாமல் ஊழல்ங்கிற காலத்தில் மட்டுமே நான் பேசிகிட்டு இருக்கேன். ஊழல் என்று பார்க்கிற போது இவர்கள் ஊழல் செய்திருப்பார்களா என்றால் சர்வ சத்தியமாக செய்திருப்பார்கள். 24/7 அவங்க வேலையே அதுதான், வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையில். அப்படி இருக்கும்போது ஏன் நடந்திருக்காது? அப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை. கடந்த 5 ஆண்டுகள் யாராலும் வெளிப்படையாக வெளில தெரியணும் மக்களுக்கு அப்படின்னா எவ்வளோ நாட்கள் ஆகும் சார்? இட் டிபெண்ட்ஸு. ஆனால் எந்த அளவுக்கு கூடிய சீக்கிரம் ஏதேனும் ஒரு முறைகேடு வெளியே வந்தாலும் அத்தனை பேரும் சிக்குவாங்க. இப்போது தண்டிக்கப்படுறதுங்கிறது இட் டிபெண்ட்ஸ், ஆமாம். கேஸ் நடக்கும். பட் ஒரு வழக்கில் இவ்வளோ வேற குற்றவாளியாக சேர்க்கணும் அப்படிங்கிறது அது கொஞ்சம் விரைந்து தான் நடக்கும். ஒருத்தரை பிடிச்சிட்டாங்கன்னா ஆமாம், ஏதேனும் ஒரு இடத்துல ஒரு சீரியஸான ஒரு மிகவும் தீவிரமான ஒரு முறைகேடு எங்கேயும் கண்டறியப்பட்டால் பிடி அசோக்குமாரோட நிற்காதுல்ல, அவருக்கு நிற்கக்கூடாது, நெக்ஸ்ட் நிற்கக்கூடாது. வழக்கே அப்படிதானே போகும். ஆமாம், FIR charge sheet. அது அதான் 2 விதமாக இருக்கும். என்னென்னா நீங்களுமே வந்து ஒரு அனுபவமிக்க வழக்கறிஞர். இதை வந்து 2 விதமாக நம்ம பார்க்குறோம். தனிப்பட்ட முறையில் அவர் சிலருந்து பணம் வாங்கி கொண்டு செய்து தருகிறேன் என்று செய்து தராமல் விட்டதுங்கிற ஒரு பண மோசடி, அது அத்தோடு நின்றுடும். ஆனால் கல்வித்துறையில் இருக்கக்கூடிய முறைகேடுகள் இது மூலம் வெளியே வருதுன்னு வச்சுங்களேன், அது வந்து இட் வில் டேக் அ லாங்கர் டைம். ஒவ்வொரு கேஸாக பார்த்துட்டு என்னெல்லாம் சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு கட்டிட அனுமதியே வச்சுங்களேன், கட்டிட அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது, ஆனால் முறையாக பார்க்கப்பட அவங்க அனுமதி பெறுவதற்கான எந்த ஒரு உரிமை இல்லை ஒரு இல்லை அப்படிங்கிற போது முறைகேடு தெரிந்துவிடும். அப்போ அது பின்னால் யாரெல்லாம் இருக்காங்க, அது ஒரு கேஸோடு நிறுத்த மாட்டாங்க. அநேகமாக ஒரு 20-30 கேஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றை போட்டு மொத்தமாக நடந்திருக்கு அப்படின்னா மிக நிச்சயமாக அங்கே வந்து பின்னால் ஏதோ சிஸ்டம் இருக்குது அப்படின்னு பண்ணணும். அநேகமாக 3 மாதங்கள் வரை ஆகலாம். வெங்கடேஷ் சார், நீங்கள் உங்களுடைய பார்வை சார்? இல்லை, என்ன சொல்கிறீங்க? பார்வைனா என்ன கேட்குறீங்க? இந்த வழக்கு அப்படிங்கிறது இதோட நிற்குமா? இன்னும் எவ்வளோ வேகமாக விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும்? வேறு யாரெல்லாம் அந்த செயின்குள்ளே வருவாங்க? இல்லை, இது நாள் வரையும் எந்த வழக்கிலையும் கைதி பெற்றவர்கள் தண்டனை பெற்று அந்த கைதி பண்ண பணத்தை திருப்பி நீதிமன்ற கருவூலத்தில் செலுத்தினதா தமிழக அரசியலில், இந்திய அரசியலில் சரித்திரமே கிடையாது. ஊழலால் இன்றைக்கு வந்து 2 பேர் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தண்டிக்கப்பட்டிருக்கார். ஒன்று லல்லு பிரசாத் யாதவ், இன்னொன்று ஜெயலலிதா அம்மா. மற்றபடி எல்லார் பேர்லையும் கேஸ் இருக்குது. இன்றைக்கி சிங்காரவேலை தொடர் இருக்கிற சிறப்பு நீதிமன்றத்தில் 13 திமுக அமைச்சர் மேல் கத்தி தொங்கி கொண்டிருக்கிறது, ஏடிஎம்கே அமைச்சர் மேலும் கத்தி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு வந்து விஜயபாஸ்கர் அவர்கள் மேலே வந்து இன்றைக்கி அவர் ஒரு கட்சியிலேருந்து ஒரு கட்சி போய்க்கிறாரு. அதற்கு முன்னாடியே அவர் மேலே குட்கா வழக்கு வந்து இன்றைக்கி வரையும் அதுக்கு என்ன சொல்யூஷன் தெரியாமல் இருக்குது. இன்னும் பல வழக்குகளை வந்து கவர்னர் வந்து KN நேரு வழக்கு உட்பட, செந்தில்பாய் வழக்கு உட்பட இன்னும் அனுமதி தரல அப்படின்னு சொல்லி கூட தாவேக்காவை சேர்ந்தவர்கள் கவர்னரை சந்திக்கிற நிகழ்வு போயிட்டுருக்கு. அப்போ இந்த கான்ஸ்டியூஷன் வந்து ஊழல்வாதிகளுக்கு ஊழல் செய்தால் நம்ம எப்படி தப்பிக்க முடியுன்ற அந்த ஓட்டைகளை தெரிய வைப்பதற்கு கூட இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஹெல்ப் பண்ணுறாங்க. கூட இருக்கிற வழக்கறிஞர்களும் அந்த ஓட்டையிலேருந்து தப்பிக்கிறதுக்கான எல்லா ஒரு கட்டமைப்பையும் ஏற்படுத்தி தரதுனால இங்கே ஊழல்ன்றது மிகப்பெரிய ஒரு குற்றமாக பார்க்கப்படுவதில்லை அப்படின்றது தான் தனி மனிதனாக ஒரு சாமானியனாக என்னுடைய கருத்தாக பதிவு பண்ணுறேன். ஏன்னா கடுமையான சட்டங்கள் இருந்ததுன்னா இன்றைக்கு ஊழல் செய்கிறவர்கள் எல்லாருமே பயப்படுவாங்க. எந்த ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ ஊழல் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வரதில்லை. ஏன்னா அவர்களுக்கு அங்கு எப்படி ஊழல் செய்ய வேண்டும்னு ஃபஸ்ட்டு தெரியாது. ஆனால் எப்படி ஊழல் செய்யணும் அப்படின்றத கூட இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் கற்றுத்தராங்க. ஏன்னா அதில் அந்த அதிகாரிகளுக்கும் சில பங்களிப்பு இருக்குது. இப்போ சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்திலேயோ இருக்கக்கூடிய MP ஆகட்டும் MLA ஆகட்டும் ஊழல் வழக்கில் வந்து கைதிப்பட்டு இருந்தாலோ ஏதோ பண்ணியிருந்தாலும் அந்த சம்பந்தப்பட்ட அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மேலே தான் வழக்கு பாய்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் மேலே தான் தடை கேட்டு அவர் கோர்ட்டுக்கு போகிறாரு. ஆனால் அதற்கான சாங்ஷனை கொடுத்த அந்த அதிகாரிகளுக்கு எந்த வழக்கும் பாய்கிற மாதிரி நான் பார்க்கல. அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு அதிகாரி ஒரு ஃபைலை கொடுக்குறாரு, அதை வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கவருக்கு கையெழுத்து போட்டால் தான் அது ப்ராசஸ் ஆகும். அதிகாரின்றது ஐடியாஸ் கொடுப்பாங்க. சார் இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இது வரும், இவ்வளோ பேமெண்ட் வரும், இவ்வளோ பேமெண்ட் போகும், இவ்வளோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் வரும், நம்ம ஸ்டேட் ஃபண்ட் இவ்வளோ வரும், இவ்வளோ பயனாளிகள் பயன்பெறுவாங்க, இந்த ப்ராஜெக்ட் இவ்வளோ நேரம் நடைபெறும், இப்படி சார் அப்படின்னு சொல்கிறப்ப இதை கன்வின்ஸ் ஆவார். யார்? சட்டமன்ற உறுப்பினர் கன்வின்ஸ் ஆகி கையெழுத்து போடுறப்ப அது உள்ளே வந்து சில ஊழல் சம்மந்தமான விஷயங்கள்னால் சார் இதில் கிடைக்கலாம், நம்ம இங்கே பேசினா இந்த கம்பெனியில் பேசினா இவ்வளோ ஃபண்டு கிடைக்கும், இதுலேருந்து இவ்வளோ 50 செலவு பண்ணால் போதும், செலவு பண்ண மாதிரி காட்டிக்கலான்ற இந்த லூப்போல வந்து அதிகாரி தான் கற்றுருவாங்க. அப்போ அரசியலமைப்பு சட்டத்தைப்படி இன்றைக்கு எந்த அதிகாரிலையும் தண்டிக்கிற மாதிரி ஒரு பெரிய கடுமையான சட்டங்கள் நம்மள்ட்ட இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அப்போ ஊழல் செய்கிறவங்களுக்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத தனிப்பட்ட கருத்தாக நான் பதிவு செய்யணும்னா, அப்போ இது கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக இது வந்து கேஸ் ஆகும், கண்டிப்பாக ட்ரையல் போகும், கண்டிப்பாக இது நம்பர் ஆகும், கண்டிப்பாக இது ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும், அது வரையும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம், போய்கிட்டே இருக்கும். இப்போ அப்பாவுக்கும் இன்பதுரைக்கும் நடந்தது ஒரு தேர்தல் சம்மந்தமான ஒரு பிரச்சனை. யார் அப்பாவது வழக்கு வந்து செல்லாது,
அப்பாவு தான் ஜெயிச்சிட்டாரு, இன்பதுரை வந்து வெற்றி செல்லாதுன்னு அறிவிக்கிறாங்க. எப்போ அறிவிக்கிறாங்க? தேர்தல் முடிஞ்சு 10 வருஷம் கழிச்சு வருது. அதில் எந்த புண்ணியமும் இல்லையே. தாமதப்பட்ட நீதி வந்து மறுக்கப்பட்ட நீதிக்கு தானே சமம். அப்போ இங்கே ஊழல் வழக்கில் சிக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் என்ன ஒரு தைரியம் கிடைக்குதுன்னா, இந்த மாதிரி நம்ம ஃப்யூச்சரில் மாட்டினாலும் இந்த லூப்பில் நம்ம வெளியே வந்துடலான்ற ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மன ஓட்டம் அவங்கள்ட்ட இருக்கிறதுனால தான் அது துணிஞ்சு செய்கிறாங்க. ஏன்னா 2013 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர், 2014 குண்டாசு போட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர் மறுபடியும் வந்து ஒரு கட்சியில் சேர்ந்து மறுபடியும் அந்த கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்புகளை பெற்று மறுபடியும் என்னால் வந்து பணம் சம்பாதிக்க முடியும்னு ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா இது யாரை போய் நம்ம குறை சொல்கிறது? இது வந்து தனியார் பள்ளிகளுடைய அவசரத்துக்கு குறை சொல்கிறதா, இல்லை இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தால் யாரை குறை சொல்றதுன்னே இது தனியார் பள்ளிகளுடைய அவசரம் இந்த மாதிரி நபர்கள் அப்படிங்கிற ஆமாம் அப்படிதான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து அட்மிஷனுக்கு இத்தனை நாள் வந்து இத்தனை நாளுக்குள்ளே ஓப்பன் சொல்கிறீங்க, உங்களுக்கு அஃபிடேவிட் பண்ணி உங்களுக்கு நம்பர் வரணும் அப்படின்னா நீங்கள் எல்லா பேப்பருக்கும் சப்மிட் பண்ணியிருந்தாலும் அந்த டைமுக்குள்ளே வந்தால் தானேங்க அது நம்பரு. இப்போ நீங்கள் ஒரு வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க, ஒரு போலீஸ் அதிகாரி உங்கள் வண்டியை மடக்கிறாரு, என்னங்க நீங்கள் கேட்குறீங்க, இன்சூரன்ஸ் எடு, அது எடு, இது எடுன்றாரு. நீங்கள் உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, லைசன்ஸ் இருக்குது, வண்டிக்கான ஆர்சி புக்கு எல்லாமே இருக்குது. ஆனாலும் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி உங்ககிட்ட கேஸ் போடுற மாதிரி சட்டத்தின் ஓட்டைகள் அங்கே இருக்குது. நான் வந்தால் நீ ஸ்பீடாக வந்தால் ஓவர் ஸ்பீடில் வந்தேன். இப்போ எல்லா பக்கமும் இருக்குது. பள்ளிகள், கூட்டமைப்பு, அதிகாரிகள், ஆட்சியாளர்கள் 4 பேரையும் இதுக்குள்ள இல்லை சார், இது வந்து சார் சொன்னதில் வந்து ஒரு விஷயம் நான் வந்து ஏற்றுப்பேன், முடிச்சிடுறேன். கூட்டமைப்புன்னு ஒன்றை வச்சு ப்ளே பண்ணுறாங்க. ஏன் அப்படி கூட்டமைப்புன்னு வச்சு ப்ளே பண்ணுறாங்கன்னா, நாளைக்கு மாட்டினாலும் மினிஸ்டர் தப்பிச்சிக்கலாம். எனக்கு அது சம்மந்தம் இல்லைங்க. யாரோ வராங்க, அப்ரூவல் கேட்குறாங்க, பணம் கேட்குறாங்க, போடுறாங்க, எனக்கு இது சம்மந்தம் இல்லைன்னு மினிஸ்டர்ஸ் தப்பிக்கலாம் தான் அந்த கூட்டமைப்பு இப்படி தான் ஆரம்பிக்கணுன்றத அதிகாரியே சொல்லி கொடுப்பான். இப்படிதான் பண்ணணும். இங்கே இருக்கவங்களுக்கு எந்த அரசியல்வாதிக்கும் மிகப்பெரிய புத்தி கூர்மையெல்லாம் கிடையாதுங்க. நான் சொல்கிறேங்க, எப்படி பணம் சம்பாதிக்கணுன்ற அறிவார்ந்த ஆற்றல்லாம் இங்கே கிடையாதுங்க. இப்படி வரும், இவ்வளோ நாள் கழிச்சு இது வரும், அடுத்த வாட்டி ஆட்சி வந்ததுன்னா நமக்கு 100 கோடி 300 கோடி ஆகுன்றான் தலைவர். ஆட்சி போய் நம்ம மாட்டிக்க மாட்டோம் சார், அது கேஸ் போகும், ட்ரையல் போகும், கொஞ்ச நாள் அப்படியே போகும், அதுக்கப்புறம் மறந்துடுவானுங்க, அவன் வேலையை பார்ப்பாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த மாதிரி ஊழல் வழக்கில் சித்தினவங்க, இந்த மாதிரி வந்து நான் லைசன்ஸ் வாங்கி தரவங்கன்னு எங்கெங்கேயோ போகிறேன். செந்தில் பாலாஜி ஒன்று போகாதா? இன்னும் நடக்குது அந்த கேஸ், இன்னும் அவருக்கு தண்டனை கிடைக்குது, இன்னும் நம்ம அவரை வந்து அமைச்சராகிருக்கோம், இன்னும் நம்ம அவரை சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டு இருக்கோம். அப்போ என்ன ஒரு கட்டமைப்பை நோக்கி நம்ம நாடு நகருதுன்றது ஒரு கேள்வி வருதா இல்லையா? இப்போ இதில் இந்த பிரச்சனையோட இதோட ஆழம் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும்னா, இங்கே பார்த்தீங்கன்னாக்க கட்டாய கல்வின்னு ஒரு அமைப்பு வந்தது. ஆர்டிகல் 21A வந்தது, ரைட் டு எஜுகேஷன். சரிங்களா? இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆர்டிஇ கீழே தனியார் பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள் இல்லையா, அவரோட கல்வித்தொகையை அரசு வழங்க வேண்டும். சரிங்களா? அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு சட்டம் அனுமதித்திருக்கிற ஒரு அட்மிஷன் இவங்க கொடுக்குற போது உடனடியாக அந்த மாணவருக்கான அந்த சேர்ப்பு தொகையை வந்து இவங்க கொடுக்கணும்ல, ஆனால் கொடுக்குறதே இல்லை. அங்கேருந்தே தொடங்குது. அது ஏன் காலதாமதம் ஆகிறது? ஆர்டிகல் 21 உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்டில் வருது. அதுக்கு கீழே தான் இவங்க வந்து கட்டாய கல்வியின் கீழே குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையில் மாணவர்களை சேர்த்துக்கொள்ள வேண்டும் கட்டாயம் இருக்கிறது. சேர்த்துக்கொள்கிறார்கள். அதற்கான அந்த கல்வித்தொகையை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். பையனை சேர்த்துறாச்சு, பையன் படிக்கிறான், படித்து முடிச்சிட்டான் அந்த வருஷம், இன்னமும் அதுக்கான கல்வித்தொகை வந்து சேரலை, அந்த கட்டணம் வந்து சேரலை. அப்போ என்ன அர்த்தம்? ஏன் அந்த தாமதம் இருக்கா இல்லையா? அப்போ அரசு அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? இப்போ யோசிச்சு பாருங்கள், அது ஒன்று இருக்கிறதா. அப்புறம் இரண்டாவது, மீண்டும் சொல்லிக்கிறேன், இந்த ஊழல் என்பது இதுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஏன் நடக்கிறது அப்படின்னா, அதிகாரம் குவிக்கப்படுகிறது. ஏன் அதிகாரத்தை குவிக்கணும்? நீங்கள் அந்தந்த பகுதியில் நீங்கள் பிரித்து தந்திருந்தீர்கள் என்றால் இந்த அளவுக்கு போயிருக்காது. ஆனால் இந்த குறிப்பாக கடந்த மாநில அரசு மத்திய அரசோட அந்தளவுக்கு பெருசாக எல்லாத்தையும் சண்டை போட்டாங்க. ஆனால் தங்களிடம் இந்த அதிகாரங்களை எல்லாம் யாருக்கும் பிரித்து கொடுக்கல. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இருந்த எல்லா அதிகாரங்களும் அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க. எந்த உள்ளாட்சி அமைப்புக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கல, இவங்களே வச்சுக்கிட்டாங்க. ஏன்? அதிகார குவியல் மிக நிச்சயமாக ஊழலுக்கு வழிவகுக்கும். அது செய்தாங்களா இல்லையா? அப்போ அதுக்கு இல்லாமல் அதெல்லாம் கேள்வி கேட்கணுமா இல்லையா? அநேகமாக இந்த கிரைம் பிரான்ச்சோட இந்த விசாரணை இதற்குள்ளெல்லாம் போச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஒரே ஒரு பதிவு நினைவு செய்ய விரும்புகிறேன். நம்மளுடைய தமிழ்நாட்டில் பேர் சொல்லக்கூடிய உலக நாடுகளில் தன் முத்திரை பதித்த ஸ்ரீதர் வேம்பு வந்து ஒரு ஆர்டிக்கல் வெளியிட்டு இருந்தால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னுடைய இலவச கலைவாணின் இலவச பள்ளி ஒன்று தொடங்குவதற்கு இந்த திமுக அரசாங்கம் என்னிடம் லஞ்சம் கேட்டது. நீ நேரடியாக ஓப்பனாக சொன்னார். எல்லா டிவிலையும் வந்துச்சு, எல்லா செய்தித்தாளையும் வந்துச்சு. இன்றைக்கு வந்த இந்த அரசாங்கம் வந்து எதுவுமே இல்லாமல் எனக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா
ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக இருந்தாலும், எதுக்கு இந்த பதிவு நான் இங்கே நினைவிட்டு விரும்புகிறேன்னா, நீ எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும், நீங்கள் ஸ்ரீதர் வெம்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர்களில் அவர் ஒரு உலக பணக்காரர்கள் லிஸ்ட்டில் அவர் இருக்கார். அந்தளவு இந்தியாவினுடைய பெருமைகளை உலகம் பரப்பியவர். எவ்வளோ பெரிய பெருமையாக இருந்தாலும், இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவராக இருந்தாலும், இந்தியாவினுடைய மிகப்பெரிய பணக்காராக இருந்தாலும், எனக்கு கப்பம் கட்டினா தான் உனக்கு இந்த அப்ரூவல் அப்படின்னு சொல்கிற தைரியம் ஏன் வருதுன்னா, அந்த அதிகார திமிர். நன்றி நன்றி சார். 200 கோடி மோசடி ஒவ்வொரு துறையிலும் ஒளிந்துள்ள பெருச்சாளி அப்படிங்கிற வாதத்தில் 2 கருத்துரையாளர்கள் நம்மோடு பங்கெடுத்தாங்க. கல்வியாளர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, அரசியல் விமர்சகர் வெங்கடேசன், இருவருக்கும் நன்றிகள். நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.